ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஞ்சுஸ் எவ்ரிதிங் விளாக். நான் இன்றைக்கி கீரை கடைஞ்சதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். எப்படி பண்ணன்றதை பார்க்கலாம் வாங்க. இது அரைக்கீரை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கீரையில் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் இது பண்ணி இனிக்கி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பெரிய பகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா தண்ணியில் போட்டு நல்லா முக்கி நம்ம கையால் அலசினோம்னாக்கா அதில் இருக்கிற மண்ணுக்குன்னு எல்லாமே போயிடும். சுத்தம் பண்ணி நம்ம தண்ணி அலசி வடிகட்டி எடுத்து நம்ம இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். குக்கரில் நம்ம தண்ணி இருத்து வச்சாச்சுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா தோல் எடுத்துட்டு, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி வச்சு நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மொத்தத்தையும் ஒன்றா குக்கரில் வச்சு குக்கருக்கு தேவையான தண்ணி நம்ம எடுத்துப்போம். நான் இப்போ 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம பத்தலைனா போட்டுக்கலாங்க. தண்ணி அளவு வந்து நான் இந்த டம்ளரில் 1.5 வைக்க போகிறேன். இப்போ 1 ஊற்றுறேன். இப்போ 1/2 கிளாஸ் ஊற்றுறேங்க. நான் மொத்தம் 1.5 கிளாஸ் போதும். இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இதுக்கு இப்போ நம்ம மூடியை போட்டு விசில் வச்சு அடுப்பில் வச்சு பற்ற வச்சு விட்டுடலாங்க. அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் வந்து கரெக்டாக இருக்குங்க. இது அரைக்கீரை வந்து நல்லா வேகணும். நல்லா வேகலை, அரை வேக்காடாக இருந்துச்சுனாக்கா கசப்பு தன்மை இருக்குது கீரைக்கு. அதனால் நல்லா வேக வைக்கணும். நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ சட்டியில் கொட்டி கீரையில் தண்ணியை எடுத்து நான் கிணத்துல வச்சுருக்கேங்க. நான் தண்ணியோட கடைஞ்சினாக்க நம்ம கீரை சரியாக மசியாது. தண்ணி வந்து மேலே தெரிக்கும். அதனால் தண்ணி நம்ம தனியாக எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நம்ம கடையணும். இப்போ நான் மத்து வச்சு கடைய போகிறேங்க. இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கடைஞ்சிட்டு அதை தண்ணி எடுத்து வச்சுருங்களேன். வடிகட்டி அந்த தண்ணியை திருப்பி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம வச்சு அந்த 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம கரெக்டாக இருக்குங்க. அளவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு இது இருக்குங்க. இது நீங்களும் இதே போல் இதே அளவோடு வைங்க. நல்லாயிருக்கும், கரெக்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். சரிங்களா? கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பூண்டு பல் தட்டி போட்டு 4 பல் பூண்டு பல் தட்டி போட்டோம்னா நல்லா வாசனையும் நல்லா கம்மன்னு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஒரு 4 வரமிளகாய் கிண்டி போட்டுப்போங்க. பருப்பு போட்டு கடையை வாங்க சிலர் வந்துட்டு எல்லா கீரைக்குமே நம்ம வந்துட்டு, ஆனால் அவ்வளோவா வந்துட்டு அரைக்கீரை வந்து பருப்பு போட்டு கடைய தேவையில்லை. புளி போட்டு தக்காளி அதிகமாக வச்சு கடைஞ்சாலும் இந்த கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வரமிளகா போட்டாச்சுங்க. போட்டுட்டு நம்ம இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மிளகா தீஞ்சு போயிடும். கீரை வந்து ஜீரணாகாது சொல்லுவாங்க சிலர் வந்துட்டு. நம்ம அதனால் வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சீரகம் போட்டு தாளிக்கலாம். நான் சீரகம் போடலைங்க. தாளித்து கொட்டியாச்சுங்க. இப்போ நம்ம கீரை வந்துட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்றது. இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.